ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸில் வந்த ஷேடோ கான்ஸ் பற்றின சில சீக்ரெட்ஸை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஷிண்டு நம்ம ஷேடோ கான்ஸ் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்றத பற்றி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஷேடோ கான்ஸ் எல்லாருமே ஷிண்டு சொல்கிற பேச்சு கேட்கணும், அதாவது ஷிண்டு சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, இல்லைனா என்னோடய வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்த்துடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷிண்டு சைனாவை ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடி விகடநாதன் அப்படின்ற ஒருத்தன் அவங்ககிட்ட இருக்கிற 9 தளபதி கிட்ட இருக்கிற 9 வகையான ஷேடோ கான்ஸை யூஸ் பண்ணி இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 தளபதிகளோட பவர்ஸை ஒரு மாஸ்கில் அடைச்சி வச்சுருந்தாங்க. இந்த விஷயம் ஷிண்டுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ அந்த ரைராக்கோ மாஸ்கை எடுத்துகிட்டு ஷிண்டுவோட கோட்டையில், அதாவது அவளோட கோட்டையிலே அவன் அந்த மாஸ்கை அடைச்சி வச்சுருந்தா. இந்த மாஸ்கை கண்ட்ரோல் எடுக்கிறது மூலமாக ஷிண்டு எல்லா ஷேடோ கான்ஸையும் வர வச்சிருப்பா. ஷிண்டு இந்த மாஸ்க் எல்லாம் தேடி போகாததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் எல்லாமே ஜப்பானை சேர்ந்தது. ஷிண்டு ஒரு சைனீஸ். இப்போ நம்ம வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் நான்.